ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோட தேதி 24 to 28 மார்ச்னு போட்டிருக்காங்க. ப்ரோமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் முரளி இருக்காங்க, பக்கத்தில் அஞ்சலி உட்காந்துருக்காங்க. திடீர்னு முரளி வந்து அம்முமான்னு சொல்கிறாங்க. இப்போ அஞ்சலி இருந்துக்கிட்டு நீங்கள் அம்முமான்னு சொன்னீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முரளி எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் இப்போ ராகவ், அபி, ஆகாஷ் இவங்க 4 பேரும் பார்த்தா பின்னாடி கார்டனுக்கு முரளி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் போடுற நாடகத்தை வந்து அஞ்சலி வேணால் நம்பலாம், மற்ற யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கோவமாக சொல்கிறாங்க. அஞ்சலிங்கிற ஒரு அஸ்திரம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால் யாராலையும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களாம் கார்னர் பண்ணது என்ன, என்னை மாட்ட வைக்கலான்னு தானே பார்க்குறீங்க, உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராகவும் தெனாவட்டாகவும் முரளி பேசுகிறாங்க. உடனே ராகவ் ரொம்ப கோவமாகி உன்னை பற்றி இருக்க எல்லா உண்மையும் வெளியில் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராகவ், அபி, ஆகாஷ் 4 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ முரளி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. ராகவும் சவால் விடுறாரு. இது ஏற்கனவே நம்ம எபிசோடில் பார்த்தது தான். அதே பார்த்தோம்னா ப்ரோமோவை தான் காட்டியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பரபரப்பான கதைகளத்துடன் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.